ஹலோ ஒன் அமேவின் வெல்கம் ராஜன். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போனால் டெட்புல் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் எம்சியூ படங்கள்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணி ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூன்றது பண்ணிக்கிறேன். சரி, எம்சியூ படங்கள்லாம் பண்ணுறா அது தெரியும். இது எக்ஸ்மென் யூனிவர்ஸ் ஆச்சா, இது கம்ப்ளீட் வேல்யூ யூனிவர்ஸ் ஆச்சா, இதுக்குள்ளே ஏன் சேர்க்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம்சியூ கம்ப்ளீட் டைம் லைன் ஆர்டர் படி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வரிசையில் வந்துட்டு கண்டிப்பாக டெட்புல் 3 விச் இஸ் வந்துட்டு டெட்புல் அண்ட் உல்வரின் இந்த படமும் வந்துட்டு எம்சியூக்குள்ளே வந்துருச்சு ஆஃபிஷியலாக. ஓகேவா? பிகாஸ் வந்துட்டு அவர் நம்ம டெட்புல் வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி வந்துட்டு இது எம்சியூக்குள்ளே வந்திருப்பாரு. அதாவது இன்ஃபினிட்டி வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருப்பாரு. ரைட்டா? பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டிஸ்னியை வந்துட்டு ஃபாக்ஸை வாங்கிட்டாங்க. ரைட்டா? ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் டெட்புல் அண்ட் வூல்வரின் அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டெட்புல் 1, 2 பார்த்தே ஆகணும். ஓகேவா? அது ஏன்னா வந்துட்டு ஒரே ஃப்ரான்ச்சைஸ், ரைட்? ஓகேவா? டெட்புல் 3 ஒரே கதை தானே வரப்போகுது. ரைட்டா? அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்த்தாகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக டெட்புல் படம் பார்க்கறதுக்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்த்துட்டு ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லாம் கூட கிடையாது. எக்ஸ்மென் படத்தை நீங்க பார்த்தாகணும், எல்லா படத்தையும் நீங்க பார்த்தாகணும். ஏன்னா வந்துட்டு தலைவன் வந்துட்டு எல்லா யூனிவர்ஸ்ல போய் கலாய்ச்சிக்கு இருப்பாரு. ஓகேவா? நம்ம ரியல் லைஃப்ல வந்து இப்ப ரியல் லைஃப் ஆக்டரை கலாய்ப்பாரு, டெட்புலோட ரைட்டரை கலாய்ப்பாரு, படத்தோட டைரக்டரை கலாய்ப்பாரு, எல்லாத்தையும் கலாய்ப்பாருங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்க எல்லா படத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறதா வந்துட்டு டெட்புல் யாரெல்லாம் வச்சு செய்யறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் வந்துட்டு டெட்புல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு டெட்புல் பற்றி எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஆரம்பத்தில். ஸோ எப்போ வந்துட்டு டெட்புல் இந்த படத்தை வந்துட்டு அந்த பிரிட்ஜ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜில் வந்துட்டு நம்ம டெட்புல் வந்துட்டு இந்த காருக்குள்ள சண்டை போடுவார்ல, காருக்குள்ள ஸ்டண்ட் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் கார் வந்துட்டு கவுந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, 12 விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த 12 புல்லட்டை வச்சு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதை வந்துட்டு அந்த கிளிப்பா பார்த்தேன் யூடியூப்ல. அதாவது வந்துட்டு டெட்புல் வெளியாகி எனக்கு தெரிஞ்சு எப்போ பார்த்தீங்கன்னா 2021 எனக்கு தெரிஞ்சு அப்பதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 2020 தான் பார்த்தேன் டெட்புல். அந்த சீனை சொல்றேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் பத்தி சர்ச் பண்ணி அண்ட் இந்த கேரக்டர் பத்தி எக்ஸ்பிளனேஷன், ஆரிஜின் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த டெட்புல் 1 அந்த படத்தை வந்துட்டு பார்த்தேன். ஓகேவா? நிறைய தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்க்கறப்போ ஒரு மாதிரி என்ன சொல்றது, எல்லாத்தையும் போட்டு கலாய்க்கிறாரு, ஒரு மாதிரி புரியல ஆரம்பத்துல. இந்த கேரக்டர் நான் பலபலம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுட்டா விட்டுனா சாகவே மாட்டேங்கிறான். ஓகேவா? அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, ஒரு சூப்பர் பவர். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவர்னு கண்டிப்பா சொல்லுவேன், விச் இஸ் வந்து இந்த ஹீலிங் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி எனக்கு வூல்வரின் பிடிக்கும், லோகன் பிடிக்கும். அவருக்கு அந்த ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. பட் அவரோட பிளட்ல உருவான ஒரு ஆன்டி ஹீரோ கண்டிப்பா வச்சுக்கலாம் நம்ம டெட்புல். அவருக்கு உல்வரினோட அதிகமான ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. ஓகேவா? அஃப்கோர்ஸ் நம்ம உல்வரினை வந்துட்டு வெட்டி போட்டா வளருவாரா, திரும்ப இது பண்ணுவாரா எனக்கு தெரியல. ரீஜென்ரேட் ஆவாரு, பட் ஸ்லோவா இருக்கும். பட் நம்ம டெட்புல் வந்துட்டு எரிச்சு சாமனாக்கினா கூட அந்த ஒரே ஒரு செல்லுல இருந்து வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு திரும்ப உருவாக்கி வருவாரு, ரீஜென்ரேட் ஆகி வருவாரு. அவரோட ப்ளஸ் பாயிண்டே இருந்தாங்க. ஓகேவா? லிட்டரலி டெட்புல கொல்லவே முடியாது, ஒரு இம்மோர்டல்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா? என்ன உடம்பு முழுக்க வந்துட்டு அந்த ஸ்கின் எல்லாம் வந்துட்டு செம்ம டேமேஜ் ஆயிருக்கும். பிகாஸ் அது அவருக்கு ஆல்ரெடி ஒரு கேன்சர் பேஷண்ட். அந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கு வந்துட்டு அந்த வெப்பன் எக்ஸா ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல புல்லுக்கு பூந்து அண்ட் வந்துட்டு அந்த பிரான்சைஸ்னு ஒரு ஆளை வந்துட்டு அறிமுகப்படுத்தி அவன் தான் வந்துட்டு வச்சு டார்ச்சர் எல்லாம் பண்ணுவான். ஓகேவா? ஸோ இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆரிஜினை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருப்பாங்க. பட் டெட்புல் காமிக்ஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட விதவிதமான ரைட்டர்ஸை பொறுத்து அவரோட ஆரிஜின் வந்துட்டு வேறுபட்டிருக்கு. ஓகேவா? ஸோ வந்துட்டு எனக்கு பிடிச்சது இந்த படத்தோட ஆரிஜின் தான் எனக்கு பிடிச்சது. படத்துல சொன்ன அந்த ஆரிஜின் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஓகே, படம் வந்துட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளார தான். இந்த படமே வந்துட்டு ஒரு 50+ மில்லியன்ல தான் எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டது படத்தோட பட்ஜெட்டே. ஓகேவா? ஸோ படம் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் திங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லயா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிகலும் புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொலோசஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், அது நீங்க எக்ஸ்பிளைன் படத்துல பார்த்துருப்பீங்க. இதுதான் காமிக் அக்யூரேட் கொலோசஸ்னு கண்டிப்பா சொல்லுவேன், அந்த இரும்பு மனுஷன். ஓகேவா? அவர் வருவாரு. அவரோட சிஜி ஒர்க்ஸும் வந்துட்டு பக்காவா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து டெட்புல் அவரோட மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் ஃபுல் சூட்ல இருப்பார்ல, ஆக்சுவலி அவர் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு வாய் அசைவுல அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க பார்க்கலாம். பட் அந்த கண்ணு அசைடுது. லைக் வந்து நம்ம புருவம் தூக்குனா இங்க தூக்கும் எக்ஸ்பிரஷன் அப்படிதானே எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். பட் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பிரஷன் பார்க்க முடியாது. பட் அதுக்கு ஒரு வேலை மெனக்கெட்டு அந்த கண்ணுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணி அந்த கண்ணு அசைடுது, சுருங்குறது, சிரிக்குது, அந்த கண்ணுல எக்ஸ்பிரஷன் மாஸ்க்ல காட்டியிருப்பாங்க. ஒரு பிரில்லியன்டான ஒர்க். ஓகேவா? இது வந்து பட்ஜெட் குறவா இருந்தாலும் பெர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எனக்கு பிடிச்சதுல அந்த ஓப்பனிங், அந்த கார் சீக்வன்ஸ், அந்த 12 புல்லட் ஷூட் அவுட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் அவர் அந்த விலங்கு கையை வந்துட்டு அறுத்துட்டு போவார்ல, அது செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி சீன்ல வந்துட்டு நம்ம பெனசா கிட்ட வந்துட்டு ஒரு
அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ரிவீல் பண்றாரு. ஓகேவா, இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபேஸை ரிவீல் பண்றதுக்கு மாஸ்கை கழட்டுறப்போ வந்துட்டு உல்வரினோட போஸ்டர் அந்த மூஞ்சி ஒன்று இருக்கும். ஓகேவா, அங்கேயே வச்சு நம்ம யூத் மேல வச்சு கலாச்சிருப்பாரு. ஓகே, அதான் செம்மையா இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் படம் 2 மணி நேரக்குள்ளார தான் இருக்கு. ஓகேவா, ரொம்ப ஷார்ட் படம் தான், டக்குன்னு ஓடிடும். என்ன வந்துட்டு டெட்புல் வருவாரு, டெட்புல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் போவாரு, திரும்ப இங்க வருவாரு, ரியல் டைமுக்கு வருவாரு, திரும்ப ஃபிளாஷ்பேக் சொல்லுவாரு. அந்த நேரேட்டிவ் எனக்கு பிடிக்கும். டெட்புல் சொல்லி காட்டுவாரு கதையை. ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன டெட்புல் தான் பேசாம இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த வகையில வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரயன் ரெய்னால்ட்ஸ், ஸோ அந்த டெட்புலா ப்ளே பண்ண அந்த ஆக்டர் பெர்ஃபெக்டான கேஸ்டிங். 100 இல்ல 1000 1,000,000% பெர்ஃபெக்டான கேஸ்டிங். யாராலையும் டெட்புல்ங்கிற கேரக்டரை அவரை தவிர யாராலும் ப்ளே பண்ண முடியாது. ஆனஸ்ட்லி சொல்ல போனா பெர்ஃபெக்டா பண்ணிச்சிருக்காரு. மனசை வந்துட்டு அவர் தான் டெட்புல். ஆக்சுவலி ரியல் லைஃப்லயும் வந்துட்டு ரயன் ரெய்னால்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னு தெரியல, பட் அவரும் இந்த மாதிரி கெட்டதை பேசிக்கிட்டு எஃபோர்ட் சொல்லிக்கிட்டு வண்டியா கேட்பாரு. ஓகேவா, அவர் பேசுறதே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். ஓகேவா, பேசுறது எல்லாமே 18+ தான். ஓகேவா, பட் ரெய்னால்ட்ஸ் நான் இன்டர்வியூஸ் தான் பார்த்திருக்கேன், வண்டியா கேட்பாரு. ஓகேவா, அது ஜாலியா பேசுறது சொல்றேன். ஓகேவா, அதுன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி டெட்புல் கேட்டா அவர் தான். டெட்புல் வந்துட்டு ஒன்னும் ஓப்பனா, ஓகேவா, ஏ ஜோக்கு, பி ஜோக்கு, சி ஜோக்கு, 18+ அது வண்டியா கேட்பாரு. ஓகேவா, நீங்க யாரும் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஓகேவா, யாரும் விட்டு கழட்டுவாரு. ஓகேவா, எப்படி சொல்றது, ரைட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ஆக்டர், ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்லாம் வச்சு செம்ம கலாய்ப்பாரு. ஓகேவா, இந்த டெட்புல் 1லயே வந்துட்டு நிறைய ஈக்ஸ்ரேஸ் வச்சு வந்துட்டு கலாய்ச்சி விட்டுருப்பாரு. நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. பட்ஜெட்டே வச்சு கலாய்ச்சிருப்பாரு. ஓகேவா, இந்த படத்துக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், 2வதுக்குலாம் வந்துட்டு ரீட்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போஸ்ட் டிசைன்ல சொல்லியிருப்பாரு. அந்த போஸ்ட் டிசைன் வந்துட்டு ஒரு மாதிரி, இன்னும் நீங்க போலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு, இந்த படத்துக்கு அவ்வளவுதான் பட்ஜெட், அடுத்த படத்துல கேபிள் இன்ட்ரடியூஸ் பண்றோம், பட் வந்துட்டு யாரு கேபிள் நடிக்க போறோம் எங்களுக்கு தெரியாது, அடுத்த படத்துல பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் டிசைன்ஸ் வச்சுட்டு போயிருப்பாரு. அது ரொம்ப நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் வெயிட் வில்சன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆரிஜின் ஸ்டோரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது தரமா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ரத்த தெரிக்கிறது, கை கால் வெட்டுறது, ஓகேவா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட், தலையை விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். எனக்கு அது எனக்கு பிடிக்காது. அதை நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பேய் படத்தெல்லாம் பார்ப்போம்ல, ஒரு மாதிரி கோரா இருக்கும். இந்த ஈவில் டெட் இந்த படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபைனல் டெஸ்டினேஷன் அதெல்லாம் வந்துட்டு தெரியும், அது படம் தான், மேக்கிங் அது சிஜி தான், பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ரியல் லைஃப்ல நடந்து போறோம் அப்படின்னு சொல்லி பயம் வரும். ரைட்டா, பட் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். கொஞ்சம் பயத்துல தான் இருந்த, தூக்கமே வரல படம் பார்த்தது. பட் இந்த படத்தை பார்க்க இந்த டெட்புல் கேரக்டர் இப்படிதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த டெட்புல் 1 பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஒவ்வொரு தடவை பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட தான் பார்த்தேன். அந்த முக்கியமா எந்த சீன்னா, இந்த கார்ல வந்துட்டு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும். கார்ல ஒரு சண்டை நடக்கும். ரைட்டா, கார் போய்கிட்டே டெட்புல் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கார்ல இருந்து வந்துட்டு எத்தி வெளியே தள்ளுவாரு. பட் அவன் வந்துட்டு சீட் பெல்ட்ல மாட்டிப்பான். சீட் பெல்ட்ல மாட்டி கார் போய்கிட்டே இருக்கும். அவன் தரையில தரன்னு தேய்ச்சிட்டே வருவான். ஒன்னொரு தான் பைக்ல வந்துட்டு இந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு வருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஓட்டிக்கிட்ட காரை டெட்புல் வந்து திருப்பி விட்டுருவாரு. காலை வச்சு ஸ்ட்ரெயினிங் வச்சு திருப்பி விட்டுருவாரா. கார் வந்து சுருண்டு போய் உழுவுறப்போ வந்துட்டு அந்த பெல்ட்ல மாட்டிட்டு தான் சொன்னல, அவன் போய் நேரம் அந்த ஹைவேல இருக்கிற சைன் போர்ட்ல வந்துட்டு பச்சைக்குன்னு போய் ஒட்டிப்பான். ஓகேவா, லிட்டரலி ரத்தம் தெரிக்கும், லிட்டரலி அப்படியே கொலன்னு ஆயிடுவான். ஓகேவா, ஸோ அதை அப்படியே ஓப்பனா காமிப்பாங்க. ஓகேவா, பிகாஸ் ஆர்ரேட்டட் ஃபிலிம். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த பைக்ல வந்துகிட்டு இருந்தான்னு சொன்னல ஹெல்மெட்டோட, அவன் பைக் செயினே வந்துட்டு அருந்து அவன் தலையை வெட்டிடும். ஓகேவா, லிட்டரலி அவன் தலை வெட்டி துண்டா போய் ஃபுட்பால் மாதிரி ரோட்ல பறக்கும், ஓடும். ஓகே, இதெல்லாம் எப்படி யோசிச்சு எடுத்தீங்க? எனக்கு அது மேக்கிங் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு சீரியஸ்லி. ஒரு மாதிரி சொல்ல போனா, அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் சீன்ஸ் இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த கார் சுத்தம் ஸ்லோமோ ஆக்கி விடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையில பாக்குறப்ப. மேக்கிங் வைஸ் வந்துட்டு கொடுத்த பட்ஜெட்ல செம்ம தரமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. உண்மையிலே சொல்ல போனா இந்த மியூசிக்ஸும் வந்துட்டு நிறைய இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொலசஸ், அந்த கடைசி ஃபைட் சீன்ல வந்து கொலசஸ், நம்ம நெகாசோனிக், அவர் டெட்புல் நெகாசோனிக் வச்சு சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பாரு. ஓகேவா, அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நெகாசோனிக்கோட பேர் வந்துட்டு லாங்கா இருக்கும். ஓகேவா, நெகாசோனிக் டீனேஜ் எதுமோ ஒன்று வரும், பிக் லாங்கா வரும். நெகாசோனிக் வாட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ்வளவு பெரிய பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு டெட்புல். அது செம்ம ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் கொலசஸ் வந்து அங்கங்கே தடிக்கிட்டு ஐயோ பொண்டாடி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓகேவா, அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க தமிழ் டப்பிங்ல பார்த்தா ஒன்றும் உண்மையிலே ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம்
இந்த சீன்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐகானிக் சீன் தான் வந்துட்டு, அவர் வந்துட்டு கொலோசஸ வந்துட்டு கை, காலுன்னு சொல்லி அடிச்சு கை, கால் உடைஞ்சு போயிரும் நம்ம டெட்பூலுக்கு. பட் அவர் தான் ரீஜெனரேட் சரியாயிருவார்ல. ஸோ வந்துட்டு நம்ம கொலோசஸ் என்ன பண்ணுவாங்க, "நீ ரொம்ப ஆடிக்கி இருக்க, விலங்க போட்டுட்டு வா, நான் உன்னைய ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஸோ கூட்டிட்டு போய் அவரு உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவார். தர இழுத்துட்டு போவாரு. ஓகேவா, கூட்டிட்டு போக மாட்டாரு, இழுத்துட்டு வருவாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் டப்பிங்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு நம்மளை பார்த்து அவனால தான் ஃபோட்டோ பிரேக் பண்ண முடியும். பார்த்துட்டு நீங்க மகாநதி படம் பார்த்திருக்கீங்களா, கமல் மாதிரி அறுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாரு. சோ மகாநதி படத்துலயும் வந்துட்டு நம்ம கமல் சார் வந்துட்டு கை அறுத்துப்பாருன்னு நினைக்கிறேன், ரைட்டா. சோ அதே மாதிரி வந்துட்டு இங்க அவரோட கை இந்த 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 பாட்டை வந்துட்டு அடுத்துப்பாரு, விலங்கு போட்ட பாட்டை வந்து கையை அடுத்துப்பாரு. ஓகேவா. ஸோ வந்து கரன்னு அறுப்பாரு. அந்த சீனியை காட்டுவாங்க அவர் அறுக்கிறத. லிட்டரலி அவரு தான் கை ரீஜெனரேட் ஆகும். பட் வலின்றது அவருக்கு தெரியும். ஓகேவா. பட் இப்படிதான் அடுத்த நம்மளுக்கு வலிக்கும், ஐயோ ஏன்டா அறுக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் பார்க்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் அறுக்கிறாரு, அவர் தான் ரீஜெனரேட் பண்ண முடியுமா, அறுத்துட்டாரா, அறுப்பாரு, கரன்னு அறுத்துட்டு அந்த கையை மட்டும் விலங்குல தொங்கும். லிட்டரலி அந்த ரத்தம் தெரிச்சு கொலசஸ் மூஞ்சில போடும். ஓகேவா. அவர் கையை அடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடுவாரு. கீழே வந்துட்டு ஒரு குப்பலாரி வரும், அதுல வந்துட்டு படுத்துட்டு ஓடிடுவாரு. ஓகேவா, விழுந்துட்டு ஓடிடுவாரு. ஸோ அந்த விலங்குல மாட்டின கை வந்துட்டு பாத்தீங்கன்னா நடு ஃபிங்கர் காமிக்கும். ஓகேவா. சில பிளர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு டிஸ்னி பிளஸ்ல பார்த்தேன், பிளர் பண்ணல. நடு ஃபிங்கர் காமிக்கும். லிட்டரலி அந்த கை வெட்டின கை, அது எலும்பு தெரியும். ஓகேவா. அது ஒரே ஒரு ஷார்ட்ல வந்துட்டு இந்த வெட்டின கை வந்துட்டு லைக் இப்படியே திரும்புற மாதிரி வருமா, அந்த எலும்பு தெரிஞ்சு ரத்தம் சொட்ட உளுந்துக்கு இருக்கும். ஓகேவா, ரத்தம் கொட்டும். அதெல்லாம் வந்துட்டு எப்படி புல் ஆஃப் பண்ணீங்க, அதெல்லாம் பொய்யன்னு தெரியுது. பட் எனக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு இந்த வயலன்ஸை, டெட்பூல் பண்ற வயலன்ஸை என்ஜாய் பண்ணேன். அதுவும் வந்துட்டு டெட்பூல் 1 ஆரம்பிச்சு 2, 3 செம்ம என்ஜாய் பண்ண. அந்த படத்தோட ரிவ்யூல நான் சொல்றேன், சரிங்களா. இந்த படத்தோட ரிவ்யூ ரொம்ப நாள் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் சொல்லிட்டேன். அண்ட் மியூசிக் பற்றி கண்டிப்பா சொல்லி ஆகணும். மியூசிக் நிறைய இடத்துல எலிவேட் பண்ணிருக்கு. அண்ட் வந்து இந்த 3 பேர் கடைசி சீன் வந்து சொன்னல, நம்ம கொலோசஸ், நெகாசோனிக் அண்ட் டெட்பூல் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு நடந்து வரப்போ வந்துட்டு மியூசிக்கை போடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஸ்லோமோல நடந்து வருவாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு புல்லட்ஸ் எடுத்துட்டு மறந்துடுவாரு. நம்ம டொப்பினர் தான் வந்துட்டு டெக்ஸி டிரைவரா வருவாரு. ஓகேவா. ஸோ கடைசி சீன்லயே வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுவாரு. வெனசா வந்துட்டு நம்ம பிரான்சிஸ் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வா அவனை போட்டு தள்ளவும் சொல்லுவோம். அந்த கன் இந்த கன் புல்லட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு பூடி பேக் எடுத்துட்டு வருவாரு. பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவாரு. கடைசியில் டொப்பினர் காடியிலே விட்டுட்டு போயிருவாரு. அவன் டொப்பெண்டர் ட்ராப் பண்ணிட்டு போனா அந்த காடியிலே அந்த பேக்கை மறந்துட்டு 3 பேர் விளையாடுவாங்க. ஓகேவா. கால் பண்ணாரு, டொப்பெண்டர் எடுக்க மாட்டான். டொப்பெண்டர் வந்துட்டு அங்க ஒரு வேற சம்பவம் முடிக்கிருப்பான். அது உண்மையிலே அவனுக்கு கேட்ட உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஓகேவா. பட் டெட்பூல் 2ல தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நானும் வந்துட்டு டெட்பூல் ஆக போறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நானும் மோசனி ஆக போறேன், நானும் வந்துட்டு ஒரு நான் கொலகாரனா ஆக போறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு துடிச்சிருப்பான். ஓகேவா. அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த படத்தோட ரிவ்யூல சொல்றேன். ஸோ இந்த படம் 2 hours தான், பட்டுன்னு ஓடும். அந்த ஆரிஜினும் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். பட் அந்த டெட்பூல் 1 எனக்கு வந்துட்டு நான் ஃபுல்லா பார்க்க விரும்பல இப்போ. ஓகேவா. அந்த ஒரிஜினலாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த சண்டை காட்சியை தான் நான் பார்ப்பேன். ஓகே. எனக்கு என்ன மைண்ட்லனா பொய்யன்னு தெரியும். பட் எப்படி எடுத்தீங்க, அது எப்படி மேக் பண்ணீங்க, பியாண்ட் ஸ்கின் கொடுங்கடா அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு. தி விஎஃப்எக்ஸ்லாம் அப்புறம் பண்ணீங்க அப்படின்னு இருந்துச்சு. கொடுத்த பட்ஜெட் ஆக்சுவலி இந்த பட்ஜெட்லாம் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடாத ஒரு பட்ஜெட் தெரியுமா. இப்போ நீங்க சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பட்ஜெட்டோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னு சொன்னாலே. அது மினிமம் பட்ஜெட்டே. பட் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ பட்ஜெட். இந்த லோ பட்ஜெட்ல இவ்வளவு விஷயம் ஸ்டஃப், அதுவும் கொஞ்சம் விஷயம் அந்த பிரசன்டேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ரசிக்கப்படியே வந்துட்டு உண்மையிலே அது வைலன்ஸா இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி பிரசென்ட் பண்ணிருந்தாங்க. ஓகேவா. அந்த வகையில வந்துட்டு பட்ஜெட் முக்கியம் இல்லை, எப்படி பிரசென்ட் பண்றோம் அதுதான் முக்கியம் சொல்லிட்டு இந்த டேரக்டரை ப்ரூஸ் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம்ங்க. ஓகேவா. டெட்பூல்ல அந்த கேரக்டரை பிடிக்கிற ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா மனசா வண்டையா வந்துட்டு கேட்பாரு. எல்லாத்தையும் யாருன்னா பார்க்க மாட்டாரு. உள்வெளியான கலாய்பாரு, ஜெக்மேன் எக்ஸ்மேனை போட்டு கலாய்பாரு. டெட்பூல் 2ல செம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. நான் டெட்பூல் 2ல அதோட ரிவ்யூல சொல்றேன். ஸோ இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் அவைலபிளா இருக்கு. ஆனால் ஒன்று பார்க்கலையோ மறக்காம கேட்டு பார்த்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பை.